ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மட்டன் பிரியாணியை குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம 3/4 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அது செய்ய தேவையான பொருள்: தாளிப்பதற்கு ஒரு 4 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, 3 ஸ்டார் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க, 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, கல்பாசி கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, 3 பட்டை எடுத்துக்கோங்க, ஒரு 12 கிராம்பு எடுத்துக்கோங்க. தாளிப்பதற்கு ஒரு 6 பச்சை மிளகாவை எடுத்து நடுவில் கீறி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 8 வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதையும் நீளமாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 தக்காளி எடுத்து அதையும் நீளமாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ரைஸ் அளந்த அதே டம்ளர் எடுத்து ஒரு 3/4 கிளாஸ் அளந்து எண்ணெய் எடுத்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து அதில் சேர்த்து சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான கோல் கரம் மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரிஞ்சு வச்ச 6 பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பை இதோட சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி மட்டனில் வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கணும். வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நாம் அரிசியை ஊற வைக்க போகிறோம். நான் அரிசியை ஒரு 4-5 முறை கழுவி ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலர். இது நல்லா நீளமாக வரும். 3 பெரிய பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலான இஞ்சி எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்திருக்கு. இப்போ நம்ம தக்காளியை இதோடு சேர்க்க போகிறோம். நான் ஒரு மிடில் சைஸில் ஒரு 4 தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்க போகிறேன். தக்காளியை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வெந்திருக்கு. நான் எப்பவுமே தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா தான் இஞ்சி பூண்டு விழுது போடுவேன். ஒரு சில பேர் இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கு அப்புறமா தக்காளி போடுவாங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது முதலே நம்ம போட்டுட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அந்த காரணத்துக்காக தான் நான் தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நான் இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்க்குறேன். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை இதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே நம்ம நிறைய போட்டோன்னா தான் பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. முக்கால் கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. அதை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து 5 விசில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டம்ளரில் ஒரு 3.5 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோக்கும் 1 கிலோக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 1 கிலோ. இப்போது இஞ்சி பூண்டு விழுத்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுருள வெந்திருக்கு. இப்போ இதோட நம்ம மசாலா பொருட்களை சேர்க்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு ஃபுட் கலர் தேவையில்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்களை இதோடு சேர்க்க போகிறோம். சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காமல். இந்த மசாலா பொருட்கள் கரியாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் வதங்கின்னு இருக்கும் போதே நாம் இதோட புதினா கொத்தமல்லியை சேர்க்க போகிறோம். ஒரு அரை கப் அளவுக்கு புதினா உரித்து டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் புதினா எல்லாமே நல்லாவே வதங்கிருக்கு. இப்போ நம்ம இதோட வேக வச்ச மட்டனை சேர்க்க போகிறோம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. மட்டனையும் மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. மட்டன் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதோட தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இந்த டம்ளரில் 3.5 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம 1.5 பங்கு தண்ணி சேர்க்க போகிறோம். 3.5 கிளாஸ் அரிசிக்கு 5.25 பங்கு தண்ணி எடுத்தோன்னா சரியாக இருக்கும். நாம் வேக வச்சு எடுத்தோம்ல அந்த மட்டன் சூப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சுவை அதிகமாக இருக்கும். தண்ணி அளக்கும் போது சூப்பையும் சேர்த்து அளந்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதோட நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தா போதும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் இதோட ஊற வச்ச பாசுமதி அரிசியை இதோட சேர்க்க போகிறோம். இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறமா நாம் இப்போ டம் போட போகிறோம். டம்னா கீழே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறதில்ல. ஸ்டவ்வை நம்ம இதை மூடி போட்டு பாத்திரத்தை மூடி வச்சுடுங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு அதை டபரா மேலே வச்சுடுங்க. ஸ்டவ் முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம் பிரியாணி எப்படி தயாராகிருக்குன்னு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிருக்கு, நல்லா உதிரி உதிரியாக. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் மெனு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம், ரைத்தா. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.